மக்களே வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்காக தான். நல்லா கேட்டுங்க மக்களே. இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாரும் உழைச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. யாருக்கு கூடியாவது கெடுக்கணும், யார் தலையாவது அறுக்கணும், என் வீட்லையாவது புண் திருடணும், எவனையாவது கொலை பண்ணணும், யாரையாவது கற்பழிக்கணும், இப்படியே தான் அலையிறானுவோ. நல்லா தெரிஞ்சுங்க மக்களே. ஒன்றும் இல்லை, உங்கள் பின்னால் வண்டியில் 2 பேர் ஹெல்மெட்டு போட்டு வந்தால் அது சத்தியமாக செயின் நாச்சி குரூப்பாக தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க மக்களே. வெளில போகிறப்ப அதிகமாக நகை போட்டு போகாதீங்க. அப்படி அவங்கள நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு சமாளிக்க தான் இப்போ சொல்லித்தர போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் பின்னாடி வந்தாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, ஒரு கையில் மண் அள்ளிக்குங்க, இல்லை கட்டையை எடுத்துக்கங்க, இல்லை அவங்க கிட்ட வரப்போ கத்திடுங்க வேகமாக, டக்குன்னு ஓடிடுவாங்க. நீங்கள் பயந்து போய் அந்த இடத்துல பதட்டமாக கம்முன்னு இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு சாதகமாக போயிடும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. அவனை பார்த்து பயப்படாதீங்க. அவனே ஒரு பயந்துக்கிட்டு தான் வருவான். அதனால் அவனை பார்த்து பயப்படாதீங்க. கிட்ட வரப்போ டக்குன்னு மண் அள்ளிடுங்க. மண் அள்ளி பட்டுன்னு மூஞ்சி அடிச்சிடுங்க. இல்லை ஒரு கல் எடுத்துருங்க, டக்குன்னு கல் எடுத்து அடிச்சிடுங்க, ஓடிடுவான். இல்லை ஒரு கட்டையை எடுத்துருங்க, அவ்வளோதான். அவனை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா அவனுக்கு அது பெரிய தைரியமாக ஆகிடும். அதனால் டக்குன்னு உங்களை கழுத்தில் கத்தி வச்சுருவான், இல்லை அப்படியே பிடுங்கி அறுத்துருவான். அதனால் வெளில போகிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. தனியாக போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தனியாக போகிறத தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு வண்டியில் போங்க. இருட்டான பகுதியில் போகாதீங்க. இருட்டான பகுதியில் போனீங்கன்னா அது ரொம்ப சாதகமாக போயிடும் உங்களுக்கு. உங்களை என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு கூட செயின் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட காலகட்டமாக மாறிட்டு இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அப்புறம் கவரிங் நகையை வெளில போகிறப்ப வெளில போட்டுட்டு போங்க. ரொம்ப ஆடம்பரமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இதான் நடக்கும். அதனால் வெளில போகிறப்ப கொஞ்சம் கவரிங் நகையாக போட்டுட்டு போங்க. காரில் போகிறப்ப வேணால் தங்க நகை போட்டுட்டு போங்க. நடந்து போகிறப்ப கவரிங் நகை போட்டுட்டு போங்க. சத்தியமாக இப்போ உள்ள காலகட்டத்தில் செயின்ஸ் நாக்கிங் அதிகமாகிட்டு. அதனால் உங்கள் சேஃப்டிக்கு தான் சொல்கிறேன். வெளில போகிறப்ப தங்க நகையை வீட்டில் வச்சுருங்க. கவரிங் நகையாக வாங்கி மாட்டிக்கிங்க. நடந்து போகிறப்ப வெளில காரில் போகிறப்ப வண்டியில் போகிறப்ப வேணால் தங்க நகை போட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு இருட்டில் போகிறத தவிர்த்துருங்க. அப்போ தான் அவங்கள்ட்ட தப்பிக்கலாம். நல்லா ஸ்கெட்சு போட்டுட்டு போகணும். நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, என்னங்கிறத அப்படியே மூச்சு விடாமல் பார்த்துக்கிட்டே இருப்பணும். உங்களுக்கு முழிக்க பார்த்துக்கிட்டே இருப்பணும். நீங்கள் கொஞ்சம் அசந்திங்கன்னா உங்களை ஜோலியை முடிச்சு விட்ருவானுவோம். பார்த்துங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தயவுசெய்து குழந்தைங்களுக்கு நகை போட்டு அழைச்சிட்டே போகாதீங்க. அறுத்து விடுவானுவோம். அப்படியே இந்த குழந்தை பிஞ்சுலாம் தாங்காது, டக்குன்னு அறுத்துருவானுவோம். இல்லை கழுத்தில் கத்தி ஏற்றி வச்சு இழுத்துருவானுவோம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தயவுசெய்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தங்க நகை போகிறத கொஞ்சம் தவிர்த்துருங்க. ரொம்ப நாடு ரொம்ப மோசமாயிட்டு அவனுக்கு உழைச்சி சாப்பிட்ற எண்ணமே கிடையாது.